ஓம் சக்தி அங்காளம்மா. ஓம் சக்தி அங்காளம்மா. உலகம் பிறக்க முன் ஒரு நாளி முன் பிறந்தாய். கலியுகம் பிறக்க முன் கால்நாளி முன் பிறந்தாய். சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலே முந்தி பிறந்தாள். மூவரை ஈன்றெடுத்தாள். எத்து பிழைத்தாள். சிவனுக்கே வாரியானாள். மாண்டு விளைத்தாள். மறுரூபமானாய். மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி. வணக்கம். இது அங்காளம்மனோட மூல மந்திரம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் விஷயம் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏவல் மாந்திரிக பிரச்சனையில் பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அந்த பிரச்சனையை நீக்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நீக்கியிருக்கோம். இப்போ அவங்களுக்கு தொழில் விஷயம் பண்ணி கொடுக்குறோம். தொழில் விஷயம் எப்படின்னா, ஒரு செம்பு தகட்டை எடுத்து விநாயகர் மூல மந்திரம் வியாபாரத்திற்கு சாதாரண சிம்பிளாக சொல்லித்தரேன். இதோட ஹெவியாக இருக்குது, இருந்தாலும் சிம்பிளாக இப்போதைக்கு உங்களுக்கு தெரியும் மாதிரி ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். ஓம் வாவா கணபதி, அசிய கணபதி, வல்லப கணபதி, ஆதி கணபதி, அனாதி கணபதி, சக்தி கணபதி, சங்கர கணபதி, அறிவே கணபதி, ஆனந்த கணபதி, யங் நங் மங் சிங் வங் வாவா கணபதி, வந்தனக்கருளி, சிவாய நமவென சித்துக்களாட என்னை கண்டோர் என் வசமாகி என் இஷ்டப்படியே எல்லாம் வசமாக வங் சிங் பங் நங் யங் சிவா நம சிவாய ஸ்வாக. இந்த மந்திரத்தை செம்பு தகட்டில் எழுதி அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணி இதுக்கு கலசம் வச்சு பொங்கல் படையிட்டு நெய்வேத்தியம் படைத்து பூஜை பண்ணி அந்த தாயத்தை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வியாபாரம் ஓரளவுக்கு சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த ஏவல் பிரச்சனை, செய்வன பிரச்சனை, கந்திஷ்டி, மோகினி தொந்தரவு, இந்த பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டு வந்தவங்களுக்கு முழு தீர்வு கொடுக்கும். ஒரே நாளில் அழித்து முழு தீர்வு கொடுக்குறோம். அந்த மாதிரி வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக பூஜை அவங்க பேர் நட்சத்திரம் கேட்டு அவங்களுக்காக ஒரு பொருள் தயாரித்து இந்த பார்த்திங்கன்னா மாவு பப்பையில் உருவம் போடுறது, மைதா மாவில் உருவம், 21 வகை கலர் துணியில் உருவம், ரொம்ப முடியாதவங்களுக்கு எருக்குங்குச்சியில் வரும், இந்த மாதிரி மயான பூச்சிகளை பண்ணி அவங்களுக்கு ஒரே நாளில் இந்த தொந்தரவுலேருந்து விடுபட்டு கொடுக்குறோம். இந்த ஏவல் பிரச்சனை, செய்வன பிரச்சனை பார்த்திங்கன்னா தொழிலை கெடுத்துரும். கைகள் வலி, நடக்க முடியாது, அமாவாசை பண்ணி வேணால் கைகால் வீங்க ஆரம்பிக்கிறது, சரியாக சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, மந்தமாக இருக்குது, சோம்பேறி ஆயிடுவாங்க. இந்த பிரச்சனையில் யாராவது பாதிக்கப்பட்டு இருந்தாலும் நம்ம ஆலயத்தை தேடி வாங்க, நான் உங்களுக்கு நல்லது பண்ணித்தரேன். நம்ம வீடியோலாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வெப் நியூஸில் எடுத்து போட்டாங்க, ரோஜா டிவியில் எடுத்து போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஆத்தூர் சாமியார்னு போட்டால் வரும். இப்போ சேலம் காட் பவர்னு ஆரம்பிச்சிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.